இப்போ புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் திமுக வாக்குறுதியில என்ன சொல்லிட்டு செய்யல, பாண்டிச்சேரியில பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் வாக்குறுதியில சொல்லிட்டு செஞ்ச விஷயங்கள் 4-5 விஷயங்கள் சொல்றேன். இப்போ திமுக வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா 5 லட்சம் அரசாங்க வேலைகளுக்கு இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள்ல 57,000 அரசு வேலைகள் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது ஒத்துக்கிறேன். ஆனா புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி நாங்க ஆட்சிக்கு வரும்போது 5,000 அரசு வேலைகள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நாங்க சின்ன மாநிலம், வெறும் 12 லட்சம் தான். தமிழ்நாடு 7.3 கோடி, அங்க 60 பேர் இருக்காங்கன்னா இங்க ஒருத்தர். எங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 5,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறோம்னு சொன்னோம். ஆனா இந்த 5 வருஷத்துல 8,500 பேருக்கு அரசாங்க வேலையை புதுச்சேரி அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் 57,000 தான் 5 லட்சம் சொன்னீங்க. அப்போ சொன்னதை விட கம்மியா நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, சொன்னதை விட அதிகமா நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். இதுல இன்னொரு முக்கிய விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டில் பல போட்டித் தேர்வுகள் மீண்டும் மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டன. டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு ஒத்தி வச்சாங்க, ஆவின் தேர்வு ஒத்தி வச்சாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி தேர்வு ஒத்தி வச்சாங்க, எல்லா தேர்வையும் ஒத்தி வச்சாங்க. ஏன்னா ஊழல் ஊழல் ஊழல். தமிழ்நாடுல அரசாங்க வேலை வேணும்னா பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை. சமீபத்தில் ஒரு அமைச்சரை கூட விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க. ஆனா புதுச்சேரியில ₹1 கூட ஊழல் வாங்காம 8,500 பேருக்கு எந்த தேர்வையுமே ஒத்தி வைக்காம அரசாங்க வேலையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதனால இந்த மாடல் அரசு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்றோம். அதே மாதிரி இவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கொடுக்கிற மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை அவர்களால் கொண்டு வர முடியல. ஆனால் புதுச்சேரியில மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கொடுக்கக்கூடிய திட்டம் அமல்ல எங்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. அப்போ நாங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாநிலம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ₹5 பெட்ரோல் குறைப்போம், ₹4 டீசல் குறைப்போம், சிலிண்டருக்கு ₹100 மானியம் தருவோம்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு ₹3,000 ஊக்கத்தொகை தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா புதுச்சேரியில நாங்க யாருமே உங்களை ரேஷன் கடைக்கு வந்து நில்லுங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல ₹3,000 போட்டு மக்களுக்கு சுலபமாக எளிமையாக ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ₹4,000 மன்னிக்கணும், அவங்க 3,000 கொடுத்தாங்க, நம்ம 4,000 கொடுத்தோம். அது வந்து நேரடியா வங்கியிலே போட்டுட்டோம். இவங்களை மாதிரி ரேஷன் கடைக்கு வாங்கன்னு உங்களை அலைக்கழிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்.